மக்களே வெல்கம் டு தி ஃபேன்டசி ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நெவர் எஸ்கேப் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ராபர்ட் மாஸ்டர் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு தியேட்டருக்குள்ள நடக்கக்கூடிய ஹாரர் அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல நகரக்கூடிய படம். ஆக்சுவலா ஊருக்குள்ள ஒரு தியேட்டர் இருக்குங்க. அந்த தியேட்டருக்கு வீலாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 2 யூடியூபர்ஸ் உள்ள வராங்க. அதுல ஒருத்தரை ஒரு மர்ம மனிதன் மர்மமான முறையில அடிச்சு தாக்குறான். அந்த மர்ம மனிதன் தான் வந்து ராபர்ட். அவங்கள தொடர்ந்து ஒரு 7 பேர் கொண்ட குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா பார்ட்டி முடிச்சுட்டு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அந்த தியேட்டருக்கு படம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வராங்க. வந்த இடத்துல ஒருத்தரையுமே வந்து அந்த மர்ம மனிதனான ராபர்ட் வந்து போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காரு. அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்ல. எதனால அவர் போட்டு தள்ளுறாரு அண்ட் உண்மையிலே அந்த தியேட்டருக்குள்ள இருக்கக்கூடிய அமானுஷங்கள் என்னென்ன, கடைசியா யார் சர்வே ஆனா அப்படின்ற மாதிரியான ஒரு சர்வைவல் த்ரில்லர் தான் இந்த படம். பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவா படுறது அந்த தியேட்டருக்குள்ள அந்த ஹாரர் சர்வைவல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். அதாவது ஒரே பேட்டர்ன்ல எல்லாரும் இறந்துகிட்டு இருப்பாங்க, அதுவும் குறிப்பிட்ட டைம் இன்டர்வல் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல அந்த கோஸ்ட் வேர்ல்ட் வர்சஸ் ரியல் வேர்ல்ட், அதுக்குள்ள அந்த காமன் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் காட்டியிருப்பாங்க. அது எல்லாமே ஓரளவுக்கு சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆல்சோ அந்த ராபர்ட் மாஸ்டரோட கெட்டப் அப்படின்றது ஒரு பக்கா சைக்கோ கொலைகாரன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 100வது நாள்ல வந்த சத்யராஜ ரிமைண்ட் பண்ற மாதிரியான ஒரு கெட்டப்பா இருந்துச்சு. ஆல்சோ இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரு மாதிரி கனெக்டடா எடுக்கப்பட்ட ஒரு சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லுவேன். தேவையில்லாத டீவியேஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்காது. டியூரேஷன் வைஸ்மே ஒரு 1.25 மணி நேரத்துல முடிகிற மாதிரியான ஒரு படம், ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். இந்த படத்துல பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த ஹாரர் ஜெனரேஷன் அப்படின்றது அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல அப்படின்னே சொல்லுவேன். ஆக்சுவலா இந்த படத்துல ஒரே பேட்டர்ன்ல டிஃப்ரெண்ட் இன்டர்வல்ஸ்ல தான் கொலைகள் நடக்கும். ஸோ அதுல எந்த விதமான புதுமையும் இவங்களால காட்ட முடியாது. பட் அந்த கொலை பண்ற விதம் இருக்குல்ல, அதை வந்து ஏதாவது சுவாரஸ்யமாவோ ஏதாவது வித்தியாசமாவோ காட்டியிருந்திருக்கலாம். கண்டிப்பா பெரிய லெவல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது கிரியேட் ஆகல. அதே மாதிரி அந்த ராபர்ட்டோட பேக் ஸ்டோரி இருக்கும்ல, அதுவுமே வந்து அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா சொல்லலாம். இந்த மாதிரியான ஹாரர் மூவிஸ்ல அந்த பேக் ஸ்டோரி தான் முக்கியம். ஸோ அதுவுமே அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்லை. ஆல்சோ ஓவராலே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கிரிப்பிங் ஃபேக்டர் அப்படின்றது பெரிய லெவல்ல மிஸ் ஆச்சு அப்படின்னே சொல்லுவேன். கண்டிப்பா இன்னுமே பெட்டரா எழுதியிருக்கலாம் அண்ட் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.25 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா சில பிளட் சீன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி பெருசா எதுவுமே இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.